ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு ப்ரொமோ தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா சூப்பராக வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த டாஸ்க்கில் வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ், அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா இந்தந்த டீம் அவங்க வந்து யார் நல்லா பண்ணாங்க, யார் நல்லா பண்ணலாம், எவ்வளோ கோல்டு காயின் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்கள வந்துட்டு சாம்பார் ஸ்குவாடை வந்துட்டு பழி வாங்கிட்டாங்க. இந்த 2 பேர் டீமும் சேர்ந்து நல்லா வந்து பழி வாங்கிட்டாங்க. அதுலேயும் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கோல்டு தான், 2 பேருமே வந்து ஈச் ஒன் கோல்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதுவே உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் எக்கச்சக்கமாக கிடச்சிது. அதனால தான் அவங்களானது வந்து ஓரளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடிஞ்சுது. அதுவும் சூப்பராக டூப்பர்லாம் பண்ணாத மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வரும்போது இப்போ வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாங்கன்னா அங்கே வந்துட்டு கலாய்க்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் வேறு என்ன இந்த விக்கல் சிக்கன் டீம்லாம் வந்துட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு அவரோட மைண்டில் அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு போயிடுச்சு போல இருக்குது. அதனால் எல்லோரும் கூப்பிட்டு வச்சு ஒரு இது பண்ணார். அப்புறம் வேறு எதுவுமே பண்ணல, வேலை செஞ்சாமலாம் சுத்தமாக தெரியல. ஆனால் இங்கே இந்த சாம்பார் ஸ்குவாட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு திவ்யாவும் சாண்ட்ராவும் அங்கேயே தான் சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி சாம்பார் ஸ்குவாடை வந்துட்டு கேவலமாக கலாச்சாங்க. அதே மாதிரி இந்த வினோத் அவங்க இருக்கிற டீம் பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்துட்டு வரும்போது விக்கல் சக்கரம் டீம் வரும்போது பெருசாக கலாய்க்கிறதுல அவங்கள ப்ரைஸ் பண்ணி பாடுறாங்க. எஃப்ஜே வந்தாலும் சரி, கானாவனத்து வந்தாலும் சரி. அதே இது இந்த பக்கம் இந்த விஜய் பார்வதியோ இல்லை திவ்யாவோ இல்லை சாண்ட்ராவோ வந்தால் அவ்வளோ மட்டமாக வந்துட்டு பாடுறாங்க, ரொம்ப மட்டமாக டபுள் மீனிங்கில். அப்படின்னும் போது இவங்களுக்கு எப்படி வந்து கொடுக்க மனசு வரும் சாம்பார் ஸ்குவாட்ஸ்க்கு? அதனால் அவங்க வச்சு செஞ்சுட்டாங்க, ஆளுக்கு ஒரு காயின் தான் போங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இவங்க செஞ்ச சாப்பாடையும் சாப்பிடுவாங்களாம், நல்லா தெம்பாகவும் இருப்பாங்களாம், நல்ல டைமும் கிடைக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து இது கொடுக்க மாட்டாங்க. இதே தான் அமித் வந்து நேற்றே சொல்லியிருப்பார். எஃப்ஜேக்கிட்டே சொன்னார். அப்போ கனியும் பக்கத்தில் இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆமாம், அப்படி இந்த மாதிரி கரெக்டு தான், இந்த மாதிரி பண்ணலாமென்ட்டு. அவங்க இங்கே இருந்துட்டு எட்டப்பனவளை பார்த்துட்ருக்காங்க கனி. அவங்க வந்து எஃப்ஜேக்கும் இவங்க ரம்யாவுக்கும் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. நான் என்னப்பா பண்ணுறது, விக்ரம் கிட்ட வேறு எல்லாம் அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இது நைட்டு ஃபுல்லாக பேசிட்டே இருந்தாங்க. ஆஹா, என்னடா இவங்க நைட்டு ஃபுல்லாக பேசிட்டே இருக்காங்களே, அதுவும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு இருக்காங்களே பார்த்தா காலையில் வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தூக்கி கனியை போட்டாங்க. ஆஹா, இதுக்கு தான் அந்த இதுவா, அது என்னது எலியும் அம்மனமாக ஓடுதுன்ற மாதிரி கேட்பாங்களா? ஓ, இதுதான் இந்த மேட்ரா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னையா நடக்குது ஏன் புரியல எனக்கு. சரி, கனி ஸ்டார் பர்ஃபார்மர் வாங்கிறதுக்கு அப்படி என்ன பண்ணாங்க யோசிச்சு பாருங்கள். ஒரு இடத்துல கொடை பிடிச்சாங்க, சாப்பாடு எதுவுமே கொடுத்தாங்க, அப்புறம் இவங்களுக்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. மற்றபடி இப்போ சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு மற்றபடி இது ஃபன்னாக வந்து ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் ஃபுல்லாக வந்துட்டு ஒர்க்கு அங்கே தான் இருந்துச்சு. அதனால தான் வந்து காரக்குழம்பு வந்து காரத்தை அதிகமாக போட்டாங்களான்னு தெரியல. அதே மாதிரி திவ்யாவும் அங்கேயே தான் இருந்தாங்க ஓரளவுக்கு. ஆனால் பெருசாலும் பண்ணல வச்சுக்கோங்களேன். மற்றபடி யார் கனியெலாம் சுத்தம். விஜய் பார்வதி யோசிச்சு பாருங்கள். அந்த ஸ்கிட்டு ஒன்று சூப்பராக வந்துட்டு இவங்க கூட நம்ம அரோரா அண்ட் கமருதன் கூட செம்ம மாசாக பண்ணியிருப்பாங்க. நான்லாம் செம்மையாக லிட்டராக சரிச்சு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே போட்டிருந்தாங்க, செம்ம சிரிப்பு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அமித் கூட சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அமித்துக்கு வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுக்கும் மனசு இல்லை. கனியை வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார் பர்ஃபார்மர், பெஸ்ட்டு கூட இல்லை, ஸ்டார் பர்ஃபார்மர். அது அவங்களுக்கு கொஞ்சம் உறுத்த வேணாம். நான் என்ன பண்ணேன், எனக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்கணும். அவங்களுக்கு மனசாட்சி தான் கேட்டிருப்பாங்க. மனசாட்சி தான் சுத்தமாக இல்லையே. அதுலேயே வந்துட்டு இன்றைக்கி வந்து ஆண்டவன் இருக்காண்டான்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. விக்கல் சிக்ரம் கார்னில் வந்து எப்பயுமே விஜய் பார்வதி தான் வந்துட்டு எப்பயுமே போடுவாங்க, அவங்கள கலாய்க்கிறது. நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா பொங்கியிருப்பார். அதாவது உன்னை நான் டிஸ்குவாலிஃபை பண்ண சரி, விஜய் பார்வதிக்கிட்ட விக்கல் சிக்ரம் சொல்கிறார், உன்னை நான் டிஸ்குவாலிஃபை பண்ண சரி, உன்னை வந்து ஜட்ஜிலேருந்து தூக்கணும்னு சொன்னேன் சரி, அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நீ நான் வைக்கிறேன்னு சொன்னது அங்கே இருக்கான், எங்கேயா இருக்குது, கையை திருப்பி எங்கேயா வைக்கிற அப்படின்னு. அதை வேறு வந்துட்டு அவங்க ஒய்ஃபும் பார்த்துருப்பாங்களாம், அவங்க அப்பா அம்மா பார்த்துருப்பாங்களாம். அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, அந்த வக்கரமுக்கு ஈக்குவலுக்கு நான் உங்ககிட்ட பேச முடியும், நான் பேசுகிறேன்னா பார்த்தியா இதுதான் அப்படின்றாரு. ஏன் டென்ஷன் ஆகிறீங்க நீங்கள்? உங்கள் பக்கம் இருக்கிற அந்த சின்ன தப்பை மட்டும் காமிக்கிறீங்க, உங்கள் பக்கம் இருக்கிற பெரிய தப்பை நீங்கள் காமிக்கவே இல்லை. என்னென்னா அந்த பொண்ணு வந்துட்டு அந்த அடிப்பட்டு அழுதுட்டு இருந்த பார்த்தீங்களா, கண்ணு வீங்குறது பார்த்தீங்களா, அப்போ கழுத்தில் மிதிக்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை உங்கள் அம்மா அப்பா பார்த்தா சந்தோஷப்படுவாங்கள்ல, ரொம்ப ஹாப்பியாக இருங்க. அங்கே பார்த்தியா என் பையன் எவ்வளோ அழகாக அந்த பொண்ணோட கழுத்தில் மிதிக்க சொல்கிறல்ல. அதுலேயும் இன்னொன்று சொல்லியிருப்பார், சவுத்தில் தூக்கி அடிக்கணும்னு சொல்லியிருப்பார். என் பையன் பாடுறா சூப்பராக, என் பையன் அப்படியே செவுத்தில் தூக்கி அடிக்க சொல்கிறான் பார்த்தீங்கன்னு சந்தோஷப்படுவாங்களா? இல்லை அவங்க மனைவி தான் சந்தோஷப்படுவாங்களா? இதுக்கு அப்புறமும் வந்துட்டு அந்த பொண்ணு உள்ளே உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கு. வாலண்டராக போய் சண்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறாரு. இந்த இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்ற மாதிரி எல்லோரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. அங்கே கமருதீனை வந்து விஜய் சேதுபதி ஏன் திட்டினார் நிறைய பேர் கொஸ்டின் வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஓரளவு கேட்டார்,
ஆனால் முன்னாடி வந்துட்டு ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் கமருதீன் வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது, அது ஸ்டாண்ட் பண்ணாலும் பிரச்சனை, ஸ்டாண்ட் பண்ணலனாலும் பிரச்சனை. ஸ்டாண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ திட்டினாரா, ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் உங்களை யார் உள்ளே போக சொன்னதுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியே கேட்டிருப்பார். ஏன்னா அந்த மாதிரி ராசி அவருக்கு கட்டம் சரியில்லை, கட்டம் துறைக்கின்ற மாதிரி. இந்த மாதிரி இவ்வளோ தூரம் பேசிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஏன்டா நானும் தான்டா அஃபெக்ட் ஆகிருக்கேன், நீ அஃபெக்ட் ஆனா நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சி பக்கத்தில் சொல்லிட்டு போகிறாரு. இதில் வேறு வந்து நைட்டு சாபம் வர விட்றாரு. சத்தியமாக சொல்கிறேன், அவங்க எல்லோரும் நாசமாக போயிடுவாங்களா? என்னடா நடக்குது, என்னடா சாபலாம் விட்றீங்க கேமுக்குள்ளே வந்துட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், அவங்க நாசமாக போயிடுவாங்க. அப்புறமா வந்து வீடியோ அந்த சுற்றி கேமரா கதை பார்த்துட்டு, மக்களே என்னை மன்னிச்சிருங்க, அவங்க வெளியே போய் நல்லா இருப்பாங்களாம். என்ன அது, ஏன் குழந்தைத்தனமாக ஒரு மெச்சூரிட்டியே இல்லை, உங்ககிட்ட போய் மெச்சூரிட்டி டாஸ்க்கு ஒன்று குத்தாங்க போர். ஐயோ கடவுளை, பிக் பாஸ் தலையில் அடிச்சுப்பார். ஐயோ உன்னை போய் செலக்ட் பண்ணாங்களே, அவங்கள சொல்லணும் அப்படின்ட்டு. பயங்கர மோசம். சுபிக்ஷா இருக்கிற மெச்சூரிட்டி கூட இவருக்கு இல்லை. சுபிக்ஷா சொல்கிறாங்க, இதில் வேறு ஒரு பிளான் வேறு போட்டார், நாளைக்கு எது பண்ணாலும் சரி அவங்களுக்கு 1 மார்க் தான் கொடுக்குறோம், வேறு எதுவுமே கொடுக்கூடாதான். உடனே சுபிக்ஷா வந்து பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்துட்டுருக்கோம், நம்ம எல்லாருக்கும் தலை போட்டியில் கலந்துக்கிறதுக்கு ஒரு செம்ம சான்ஸ் இருக்குது, அதை நம்ம விடக்கூடாது, ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லை பழி வாங்கி தரணும், நாளைக்கு ஒரு நாள் சைலண்டாக இருப்பேன், 3ஆவது நாள் நான் வேறு மாதிரி மாறிடுவேன், நீங்கள் ஆல்ரெடி மாறி போயிட்டீங்க, இதுக்கு மேலே மாறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு போதும், பார்த்தாச்சு, பார்த்ததே சைக்கிள், இதில் வேறு மாதிரி வேறையான்ற மாதிரி இருந்தது. இப்போது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து விக்கல் சக்கரமாக வச்சு செய்கிறாங்க. ஆக்சுவலாக எப்பயுமே ரம்யா வந்துட்டு உடனே அட்டாக் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னவாக இருக்குன்னா, விக்கல் சக்கரம் ரம்யாவை சொன்னோடனே ரம்யா வந்து விக்கல் சக்கரமாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கி சாண்ட்ராவை போட்டாங்க. ஏன்னா இப்போ விக்ரமுக்கு வந்து 2 எதிரி, ஒன்று வந்துட்டு சாண்ட்ரா, இன்னொன்று வந்து விஜய் பார்வதி பரம எதிரி. சாண்ட்ரா இப்போ புதுசாக முளைச்ச எதிரி, பரம எதிரியை மாற்ற முடியாது, புதுசாக முளைச்ச எதிரியை வந்து நம்ம கலாய்க்கலாம். அதனால் என்ன பண்ணுறாரு, சாண்ட்ரா ஒத்துக்கி ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போடுறாப்புல. அவங்க தான் மெயின் கிச்சனு செஃப்பாக இருந்தாங்க. என்ன அப்படின்னா எனக்கு பிடிக்கலங்க, அவங்கக்கிட்ட வந்து என்டர்டைன்மெண்ட் கிடையாது, அதுவும் இல்லாமல் முட்டிக்கிட்டாங்க நடுவில் வந்துட்டு, அதனால் தூக்கி ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போட்டாங்க. பெஸ்ட்டு வந்துட்டு கனி. அதே மாதிரி ரம்யா வந்துட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தூக்கி இவங்க விக்கல் சீக்கிரமாக சொல்லிட்டாங்க. அவர்கிட்டருந்து வேலையும் வரல, என்டர்டைன்மெண்ட்டும் வரலான்ட்டார். மூஞ்சியும் மாறி போச்சு. இதுக்கு தான் ஆண்டவர் இருக்காண்டா குமாரன்ற மாதிரி இருந்துச்சு. தேவையா? எவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து கலாய்ச்சிருப்பீங்க. இப்போ இதில் என்ன ஒரு கொடுமைனா, இந்த ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, ஓகே தப்பு இல்லை, அதில் வந்து யார் யார் என்னென்ன பண்ணாங்க. இப்போ நேற்று வந்து டீமாக ஒர்க் பண்ணதுனால எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற 5 பேரில் வியானா என்ன பண்ணாங்க, எஃப்ஜே கூட ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க, வேறு எதுவும் பண்ணல, ரைட். அடுத்தது கனி என்ன பண்ணாங்க, இங்கேருந்து இந்த கொடையை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கொடை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்கிற விஷயத்தில் அங்கே வந்து போட்டு கொடுத்தாங்க. இதுதான் பெருசாக பண்ணது, பெருசாக வேறு எதுவுமே பண்ணல. பிக்கிள்ஸுக்கு ஒரு தூக்கி ராட்டம் சுற்றிட்டு இருந்தாப்புல. திவ்யா என்ன பண்ணாங்கன்னா, இங்கேயும் கிச்சனில் ஓரளவுக்கு ஒர்க்கு பண்ணாங்க. சாண்ட்ரா ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனில் வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஜய் பார்வதி அங்கேயே கொஞ்சம் சின்ன சின்ன வேலை பண்ணாமல் இருந்தது. மற்றபடி இந்த காமெடியான ஸ்கிட்டில் நல்லா எடுத்துகிட்டு போனாங்க. இவ்வளோ பண்ணியும் கடைசியில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் தூக்கி விஜய் பார்வதி போடாமல் கனியை போட்டாங்க. என்னையா நடக்குது? ஆக மொத்தத்தில் உங்களுக்கு சிங்சா கடிக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி வினோத்தோட விஷயங்கள் என்னவா நீங்கள் பார்க்குறீங்கன்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட் மேலே வந்துகிட்டே இருக்குது. அதாவது ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஒரு பெரிய விஷயம் மறைஞ்ச மாதிரி திவாகர் தான் பெண்களின் பிரச்சனை சொல்லி ஒரு பக்கம் ஒருத்தர் வந்துட்டு பயங்கரமாக ஒரு மாஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல, பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.